மக்களுக்கு மறைச்சி வைக்கணும் என்று சொல்லி எழுதலை. ஏகத்துவ பாடல் என்று சொல்லி அதைத்தான் சொல்றேன். ஏகத்துவ பாடல் என்று ஆயிரக்கணக்கான புத்தகத்தை அடிச்சு எழுதின நோக்கம் மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்குற நோக்கம் தானே. அப்ப அதை வெளிப்படுத்தி கொடுக்குற நோக்கத்துல புத்தகம் அடிச்சு வெளிப்படுத்தி இருக்கேன்டா, அதை வெளிப்படுத்தி சச்சன உறவுக்குள்ள நாம பேசுறதுல என்ன குற்றம் இருக்கு, என்ன பிழை இருக்கு? அப்போ நாம நமக்குள்ள கருத்து பரிமாறல் ஒசாயிட பாட்டுல இங்க பாத்தீங்களா இப்படி ஒரு விஷயம் வருகுது, பாட்டுல இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வருகுதுன்னு சொல்லி நாம பேசிக்கிறது தானே அதுல சச்சன உறவாட்டம் கொள்கையை சம்பந்தமாக. இப்ப தனி நபருக்கிட்ட விளக்கம் கேட்டு போறீங்கடா, யாரு கேட்டு போன யாரு? எல்லாரும் உங்களோட விட்டானே இருக்கிறீங்க, எல்லாரும் சத்தமாவும் மட்டும் சொல்லுங்க. பேசுற ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா தானே பேசுறாங்க. இப்ப தரிகாவுல பேசினாலும் அவங்க கூட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளான்னு பேசல, ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா தான் பேசுறாங்க. அதுக்கு நான் கிஃப்ட் ஒண்ணு கொடுத்தேன் இன்னைக்கு அந்த பேச்சுக்கு. அந்த பேச்சுல அப்ப அப்படின்னா ஒரு டைம் பேசவே இல்ல, ஒரு சார் பார்ட் டைம் புத்தகத்தையும் பற்றிட்டா விஷயம் முடிஞ்சு. அதுக்குதான் கீழே தலைவருக்கு ஒரு கேள்வியை டைப் பண்ணி போட்டு கீழே கேள்விகளை டைப் பண்ணிட்டு நம்மராவும் போடல. இப்ப ரெக்கார்டிங்ல வந்த பிரச்சனை இல்லை, கேட்கட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. 43-45 வருஷமாகுது ஒஸ்தாது தெளிவா தந்த பாடல், தெளிவா தந்த எல்லாம் இருக்கின்ற ஒரு அறிக்கையில சொல்லி போட்டு அது அவர் வழிகாட்டும் என்று அவர் சொல்றாரு. நமக்கு கேள்வி இல்லைண்டா, அதெல்லாம் உண்மைதான். ஒஸ்தாத கல்வியையோ ஒஸ்தாது தந்த வழிகாட்டலையோ ஒஸ்தாது தந்த விளக்கங்களையோ மறுக்கலை, அது வழிகாட்டித்தான் இருக்கி மாணவர்களுக்கு. ஆனா உங்களுக்கு வழிகாட்டிச்சா, உங்களுக்கு தலைவராகி உங்களுக்கு வழிகாட்டிச்சா என்று கேட்டா இல்லை. எத்தனை வருஷம்? 45 வருஷமா அவர் அறிக்கை விட்டுருக்காரு, அவருக்கு வழிகாட்டலைங்கிறது நமக்கு விளங்குது. அவரோட செயற்பாடு, அவர் அன்றாட சூழல், அவருக்கு வெளிப்பட்டிருந்தா அவர் இன்னரம் இங்க தரிக்காக்குள்ளே இருப்பார். அவருக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அல்லாஹ் கிட்ட கொடுத்த பொறுப்பவா அல்லாஹ் அவர்கிட்ட கொடுத்திருக்கான். அப்ப அவர் எப்படி செயற்படணும், என்னாலும் 24 மணித்தியாலும் அந்த செயற்பாடு அந்த சிந்தனையிலான இருக்கணும். அப்ப அவருக்கு காட்டாம அவர் மத்தாக்களுக்கு அறிக்கை விட்டுருக்காரு, நம்புங்க அது காட்டும். அது எப்படி காட்டும், என்ன மாதிரி காட்டும், அவருக்கு எப்படி காட்டிச்சு, எனக்கு இப்படித்தான் காட்டிச்சு, உங்களுக்கு இப்படி காட்டுமென்று சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க காட்டலி. அப்ப அவர் அறிக்கை விட்டுருக்கிற அறிக்கையில அப்படி இருக்கு. அப்ப அது யாரோ டைப் பண்ணி கொடுத்தோ, யாரோ இது பார்த்து யாரோ டைப் பண்ணி யாரோ அனுப்புனது அது அப்படித்தானே போகுது. அதை சொல்லுங்க சாயி, என்னையாவது நடக்குது. கல்வியின் தேவையிலே வந்திருக்கணும். நாங்களும் டீ குடிப்போம், நாங்களும் டீ குடிப்போம். அவர் மட்டும்தான் நம்பிக்கிறார். சரி, ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம். என்ன எடுப்போம் இன்னைக்கு? நேற்றை விட தொடருங்கள. நீங்க தான் ஆரம்பிக்கணும். எதுல நேற்று நாம விட்டோம், எதுல ஆரம்பிப்போம், என்ன கேள்வி இருக்கி? நேற்று மறக்கத்தையெல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு வெளியே நேற்று மறைச்சிங்களே, மறைச்சு பேசினீங்களே, சில விஷயங்களை மறைச்சு பேசுனீங்க, அதுகளை வெளியே சொல்லுங்க. அது என்ன ஞாபகப்படுத்துங்களேன், எனக்கு ஞாபகம் வருது இல்லையே. என்ன விஷயம் என்று அந்த கேள்வி எடுங்களேன். சஹி
நம்முட ரிஃபாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஃபாய். உங்களோட முகத்தை கொஞ்சம் எல்லாருக்கும் காட்டுங்க. எல்லாரும் அறிமுகமாயிட்டோம், நீங்க அறிமுகமா இல்லை. வெளிச்சத்துக்கு வாங்க. இருட்டு சரி வரா நமக்கு. ஒரு பாட்டு இருக்குல்ல, இருட்டில் இருந்தார் இறைவன் நபி இங்கே பிறந்திடும் முன்னே. உஸ்தாதிர பாட்டு அது. நான் இவர் ஷேக் முகமது பாட்டு. அது அறியாமை அறியாம படிச்ச பாட்டு. இறைவனிடத்துல அறியாமைங்கிறது இல்லை. இதயத்தை சுத்தி செய்ய இருக்குதொரு இலகு வழி, இறைமறையை பகுத்துணர்ந்து பாரு. இறைநேச செல்வர்களை கண்டறிந்து பின்தொடர்ந்து ஈமானை பெற்றுக்கொள்ளு தம்பி. இதை எப்படி சொல்றாங்க? இறைநேச செல்வர்களை கண்டறிந்து பின்தொடர்ந்து ஈமானை பெற்றுக்கொள்ளு தம்பி. வாய்வேதம் வழிகாட்டா, பேயாட்டம் குறிகாட்டா, வான்மறையின் போதனையை கேளு. வான்மறையின் போதனையை கேளு. தீய சிறுக்களிக்கும் தியானத்தில் சில காலம் பயிற்சி பெற்றார். சீரான சாந்தி உண்டு தம்பி, உனக்கு சீரான சாந்தி உண்டு தம்பி. தீயோரை தவிர்த்து விட்டு தூயோரை பின்தொடர்ந்தார். தீன் கலிமா சாந்தி தரும் தம்பி. தீநரகை ஒதுக்கி வைக்கும், திருச்சமூகம் சேர்த்து வைக்கும், தீதாரை தந்துணர்த்தும் தம்பி. உஸ்தாதி எல்லாம் சொல்லித்தான் இருக்காது. ரைட். நமக்கு இன்றைக்கு தேவை, நேற்றே எடுத்த விஷயத்தில் தேவையான அவர்கள் எடுப்போம். இன்னொரு 2-3 இடம் நிப்பாட்டீங்க, அது கடந்த உறவாட்டம் முடிஞ்ச உடனே டக்குண்டு பக்கத்தில் ஒரு பேப்பரும் பேனையும் வச்சு குறிப்பொண்ட மார்க் பண்ணி வச்சுட்டா அடுத்தண்டு அந்த கேள்விகளை எடுக்கலாம். என்னடா பகலைக்கெல்லாம் நாங்கள் வேறு வேலையில் சம்மந்தப்படக்குள்ள மறந்துடும். சரி, பிரச்சனை இல்லை. நாம் இப்போ பேசிக்கிட்டக்குள்ள அதுக்குரிய பதில் வந்தாலும் வரும். ரவிக்குனா எடுப்போம். பாரிஸ் என்னமும் கேள்விகள் இருக்கா? பாரிஸ் சொல்லுங்க சார். ஒரு கேள்வி அந்த மாதிரி இருந்துச்சு. கேளுங்க. எப்படின்னா, கனவு காண்றதுக்கு முதல் எல்லாம் நினைவுல இருந்ததுதானே. அப்ப அது நினைச்சதுதான் கனவு. இப்ப அந்த நினைச்ச நினைவு, அந்த நினைச்சது அப்படியே அந்த கனவு கலங்கிட்டு இருந்தா நினைச்சது முடிஞ்சுதானே. நினைச்சு முடிஞ்ச உடனே திரும்ப எப்படி இருக்கு? திரும்ப அது நினைவுல இருந்த மாதிரி, அந்த நினைவுல ஏற்கனவே அது இருந்துச்சே. இப்ப கனவு காண்றதுக்கு முதலும் நினைவுல இருந்துச்சு, கனவு கண்டு கொண்டிருக்கிற நேரமும் நினைவுல இருந்துச்சு, கனவு முடிஞ்சதுக்கு பிறகு நினைவுல இருந்துச்சு. நினைவுல இருந்தது அப்படியே தான் இருக்கு. நினைவுல இருந்ததை நினைக்கக்குள்ள அந்த நினைச்ச இடத்துல வந்ததுதான் கனவு. இப்ப நினைவுல இருக்கிறது வந்துட்டு எடுக்கிறது தான் அதுல அந்த உணர வேண்டிய முக்கியமான விஷயம். நினைவுல இருக்கிறது வந்துட்டு நினைக்க நாம
இந்த கனவுல தெரிகிறது நினைவுல இருக்கிறது என்று நாம நினைக்கும். எங்க கனவுக்கு இருக்கிற நாம நினைக்கும். இப்ப கனவுல இருக்கிற எல்லாமே நினைவுல இருந்தது தான், இல்லைன்னு இல்லை. ஆனா கனவுல தெரிஞ்சது எல்லாம் நினைவுல இருந்தது தெரிஞ்சிச்சா, கனவுல அந்த கட்டுண்ட புலனுக்கு எப்ப தெரிஞ்சிச்சா? கேள்வி விளங்குதா? அப்படியே இருக்கக்குள்ள நம்முட கட்டுண்ட புலனுக்கேப்ப தெரிஞ்சதுதான் கனவு. சரியா? அது புடிபடாட்டி இன்னும் அதுக்குள்ள கேளுங்க, நல்லா விளங்கி எடுக்கிற அளவுக்கு நாம என்ன செய்யலாம், நினைவோட சிந்திக்கிற அந்த நிலை உருவாகும் நமக்கு. நாம அதிகமா எல்லாத்தையும் வளமையா மறதியோடையே சிந்திச்சிட்டு இருக்கோம். மறந்த நிலையில சிந்திக்கிறது தான் உலகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மறந்த நிலையில சிந்திக்கிறது உலகம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்க நாம அறிவண்டி நினைக்கும். ஆனா உண்மையிலேயே அது மறதியால ஏற்பட்டது. அது அந்த புலன்கள் ஊட்டிய அறிவது. அந்த அறிவு உண்மையை நமக்கு உணர்த்தி தராது, உண்மை கிட்ட நம்மளை கொண்டு போயும் சேர்க்காது. அப்ப மொத்தத்துல கனவுல நாம வேறு வேறென்று கண்டு எடுத்த அறிவு எல்லாம் நினைவு கிட்ட போக்குள்ள அறிவா இருக்குமா மறதியா இருக்குமா? கேள்வி விளங்குதா? இப்ப கனவுல நாம என்ன செய்யறோம், வேறு வேறென்ற அடிப்படையில நாம கற்றுக்கொள்றோம். எவ்வளவோ அறிவுகளை என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இப்படி கொடுக்குற எல்லாம் மொத்தத்தில நினைவுல போய் பார்க்கக்குள்ள அறிவா இருக்குமா மறதியா இருக்குமா? மறதியா இருக்கும். ஏனென்றா இங்க நாம மறதியோட எடுத்த அறிவு. அது மறதியோட எப்படி எடுத்த, புலன்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஊட்டின அறிவு. அதுதான் அந்த மடையர் வாழ்வை கொப்பி பண்ணி குப்பமேடாக இருக்கிற அறிவு. அதான் அறிவென்று சொல்றதில்ல. நினைவுக்கு போய் சென்றாதான் நமக்கு நினைவுக்கு சிந்திக்கிற இடம், நினைவோட நாம சிந்திக்கிற இடத்துக்கு போகக்குள்ள நமக்கு விளங்கும். அது சரிதானே? இப்ப நினைவு அந்த நினைவுல இருக்கிற ஒன்றை நினைச்சு என்று சொல்ற அந்த நினைச்ச கட்டம் இருக்கே, அந்த நினைச்சு பார்த்த அந்த கட்டம், அது நினைவுல இருக்கிறத பூரணமா நினைச்சிச்சா ஒரு கட்டத்தை நினைச்சிச்சா? அப்ப கனவு என்று சொல்லி நாம கண்ட அந்த காட்சி இருக்கே, நினைவுல இருக்கிற ஒரு கட்டம், நினைவுல இருக்கிற பூரணமா இருக்கிறது அவ்வளவும் ஒரு கட்டத்துக்குள்ள வெளியாகல. அதுக்குத்தான் உஸ்தாத் அந்த பாட்டை எப்படி எழுதினாலண்டா, இந்த பாயிண்டை நமக்கு பிடிச்சி தரத்துக்காக உலகம் நீண்டதொரு கனவுன்னு எழுதிட்டாங்க. அப்ப என்ன நீண்டதொரு கனவுண்டா, நீண்டுக்கிட்டே போகுது. அப்போ ஒவ்வொரு கட்டமாக வெளியாயிட்டே போகுது. அப்படி ஒவ்வொரு கட்டமா வெளியாயிட்டு போறதால உலகம் ஒரு நீண்டதொரு கனவு. அதன் இருப்பிடம் இருதய நினைவுண்டார். அப்ப இருதய நினைவுல அந்த கனவு எப்படி இருக்கி, முடியாத நிலையில இருக்கு. ஒரு கட்டுண்ட நிலைக்குள்ள முடியாது. அது இப்ப நாம இன்னும் 1000 பேர் கோடி பேர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1000 கோடி பேர் வாரத்துக்கு அங்க ரெடியா இருக்காங்க. நினைவுல இருக்காளா இல்லையா? அப்ப இப்ப நாம 1000 கோடி பேர் இப்ப வந்திருக்கிறது ஒரு கட்டம். அதே மாதிரி நமக்கு முன்னுக்கு 1000 கோடி பேர் இருந்து போட்டு போயிட்டாங்க. 1,00,000 கோடி பேர் இருந்து போட்டு போயிட்டாளா இல்லையா? மொத்தத்திலே எல்லாரும் ஒரே நேரத்தில இருக்கிற மாதிரி ஒரு நிலையொன்று கனவுல, உலகம் நீண்டதோர் கனவென்று செல்ற நிலையில ஏற்படுமா? ஏற்படாது. அப்ப ஏன் இங்க கட்டங்கட்டமாக அது நமக்கு வெளியாகுதுன்னா, இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டு வரத்தால்.
நினைவுல எப்படி இருக்கேண்டா இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டாம இருக்கு. அதை எப்படி ஒஸ்தாது சொல்றாங்க? காலத்தில் கட்டுண்ட கனவான துனியான்னு சொல்றாங்க. அப்ப காலத்தில் அது எப்படி இருக்கு? துனியா கட்டுண்டு இருக்கு. அப்படி கட்டுண்டு இருக்கிற துனியா தான் கனவு. அப்ப காலத்துல மொத்தமும் இருக்கு, எல்லாம் காலமாகவே இருக்கு. அப்ப அந்த காலமா இருக்கிறதுல தரிப்படுறது தான் நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்துப்பார். இந்த பாட்டு விளங்குதா நமக்கு? இந்த பாட்டை எந்த அளவுக்கு நாம சிந்திச்சோம்? யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுங்க ஆகும், நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்துப்பார். இப்ப நினைவுல போயிருந்து, இப்ப எல்லாரும் நினைவுக்கு ஒரு கணம் போங்க, எல்லாருக்கிட்டையும் நினைவு இருக்கு இல்லையா? ஆனா எல்லாருக்கிட்டையும் இருக்கிற நினைவு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக எனக்கிட்ட இருக்கென்று நினைக்கம்பா. அந்த நினைக்கிற எண்ணத்தை விட்டுருங்க. அப்படி இல்லை அந்த நினைவு. எனக்கிட்ட எந்த நினைவு வண்டிருக்கி, உங்களுக்கிட்ட உங்களோட நினைவு வண்டிருக்கேன் இப்படி நினைக்கமே, அப்படி ஒன்று இல்லை. அது சுளுத்தி நிலையில் மறைகிறதால அது என்ன? சுளுத்தி நிலையில அழியறத்தாலும் ஆகியா மறைகிறத்தாலும் ஆகியா? அப்ப திரும்ப அந்த சுளுத்தி நிலை இல்லாம ஆயின உடனே ஞாபகம் வருது நமக்கு. இந்த சுளுத்தி நிலையில இருக்கக்குள்ள என்ற பேரு இன்னதுதான், நான் இந்த கட்டிலாம் தூங்குறேன், இந்த வீட்டை தான் தூங்குறேன், காத்தாங்குடியெல்லாம் தூங்குறேன், கொழும்புலாம் இருக்கேன் என்ற ஞாபகம் எல்லாம் இருக்கா? இல்லைன்றா அது எங்க போயிட்டு? இப்ப அதெல்லாம் மறதிக்க போயிட்டு, மறந்துட்டு சுளுத்தி நிலையில அது மறக்குது. அப்ப சுளுத்தி நிலையில ஏன் மறக்குதுண்டா, அப்படி என்றா அப்படியெல்லாம் ஒன்று நிஜத்தில இல்லை, அது யாவும் மாய்கள். நமக்கு என்ன செய்யுதுன்னா மறதியால ஏற்பட்டிருக்க. அப்ப எல்லாம் திரும்ப நாம வந்த உடனே இப்ப எல்லாம் ஞாபகம் வந்த உடனே இப்ப என்ன செய்யறோம்? ஞாபகத்துக்குள்ள வாழ்றோமா மறதிக்குள்ள வாழ்றோமா? அப்படி மறதிக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான் கனவுங்கிறது. இந்த கனவு என்று சொல்லி இப்ப நாம வாழ்றமே, கரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத காட்சிகள் நிலையே இல்லாமல் போவதாலே யாவும் மாய்கைதானே என்று சொல்ற இந்த காட்சிகள் என்று பன்மையா செல்லப்பட்ட நோக்கம் என்னண்டா, ஒவ்வொரு கட்டங்கட்டமாக காண்றதாலாம். காட்சி என்று ஒருமையில செல்லல, இதே பன்மையில செல்லிருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? கோடா கோடி காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேண்டுமா? இது வேதம் தந்த ஞான போதமாண்டு சதுகக்காவா? அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு காட்சியை கண்டு அதுக்கேற்ற மாதிரி நாம ஆசைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு நாம என்ன செய்யறோம்? அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையும் இந்த காட்சிகளும் சுளுத்தி நிலையில மறையுதா மறையாம விடுவதா? மறையுது. அப்ப யாவும் மாய்கதானேன்னு சொல்றாங்க. இதை தெளிவா வழங்கணும். இப்ப நாம உலகத்தில எதையெல்லாம் அறிவண்டெடுக்கோமோ அதெல்லாம் மறதியால ஏற்பட்டிருக்கேண்டா. மடையர் வாழ்வை கொப்பி பண்ணி நம்முடைய உள்ளத்துல குப்பையா இருக்கேண்டா, அது அறிவில்லை. நினைவுல நாம இருக்கிறத தடை பண்ற மறதி. அதெல்லாம் அது என்ன செய்யுதுன்னா, நினைவுல இருந்து சிந்திக்கிறதுக்கு, நான் யார் என்று என்ன சிந்திக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் தடையாமை, இது திரையாமை, இது அமைதட்டா அது மறதி. அப்ப அந்த மறதியை நீக்கி தெளிவை தேக்கணும். உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலை பெறறதுக்கு தான் நமக்கு ஞாபகம் தந்திருக்கு, திக்கிறது திரிக்கு. இப்ப இது எல்லாம் மறதி சுளுத்தி நிலையில மறந்ததாலே யாவும் மாய்கதானே ரெண்டு சுளுத்தி நிலையில மறைஞ்ச உடனே இப்ப அங்காளகக்காக ஒஸ்தாது ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயாண்டு கேட்காங்க. இப்ப அறிய வேண்டிய இடம் எது?
அறிய வேண்டிய இடம் எய்னைக்கு போகணும். அறிவு வழியாக வேண்டிய இடம் எது? அறிந்து கொள்ள வேண்டிய இடம் எய்னைக்கு இருக்கின்ற சொல்றாங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில நீ எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயான்னு கேட்காங்க. அப்ப நீங்க இப்ப நாம இன்னும் இருக்கிற நிலையில இருந்து ஆழ்ந்த உறக்க நிலையில நான் எங்க இருந்தேன் என்று நான் சிந்திச்சா, சிந்தனைக்கு எடுத்தா, தியானத்தில முராக்கபாவா எனக்கு மாறிட்டேன்டா, நான் எப்படி இருந்தேன் என்று அறிஞ்சிட்டு இருக்கிற அந்த நிலை தான் இன்னும் ஏக வியாபகமா இருக்கிறது. இப்ப மறந்த அறிவு திரும்ப வரும். இப்ப மறதி இல்லை. இப்ப நிலையாயிடும். ஏக வியாபகமா நான் இருக்கேன் என்று உணர்ந்த நிலையாகும். இது விளங்குதா? இப்ப என்னமோ கேட்டீங்க சஹி? என்ன கேட்டீங்க? எப்படி இருக்கிறது? எப்படி கனவு கலைஞ்சதுக்கு பிறகு நினைவுல எப்படி இருக்கிறது? ரைட். இப்ப கனவுல இருக்கிறது எல்லாம் மறதி என்றா, இப்ப நினைவுல இருக்கிறதெல்லாம் நிலையா இருக்கி எப்படி? அதுதானே கேள்வி. இத மிச்சம் காது கொடுத்து இந்த சிந்தனை சிதறாம கேட்டீங்கன்னா டக்கண்டு இதுல இந்த நுட்பத்தை உணரலாம். நான் இப்ப ஒஸ்தாது சொல்றாங்க, நிறமண்டு ஒரு நிலையில சொல்றாங்க, தோற்றமண்டு ஒருமையில சொல்றாங்க, பெயரண்டும் ஒருமையில சொல்றாங்க. இது நினைவோட சிந்தித்து பார்க்கிறவருக்கு நினைவுல போய் சிந்தனை தொழில்பட்டா, நினைவுல இருந்து சிந்தனை வேலை செஞ்சா, நினைவோட இருந்து சிந்திக்கிற நிலை ஏற்பட்டா அவருக்கு நிறம் என்று ஒன்றும் ஒருமையில் பன்மையில் நிறங்கள் இல்லை, தோற்றமண்டு ஒன்றும் பெயரண்டு ஒன்றும் ஹக்கா வழியாகும் அவர்கிட்ட. அப்ப எப்படி சொல்றாங்க? நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது? நினைவோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வழியாகும் சிந்தித்துப்பார், வகுமு தெளிவாகுமங்க. வகுமு என்று என்ன? சபல புத்தி என்று எடுப்போம். தெளிவில்லாத அறிவிருக்கிற நிலை, தெளிவடையாத அறிவு இல்லாட்ட அறிவீனம். இந்த வகுமு தெளிவாகும். இப்ப ஈனைக்கு நினைவுல போய் இது எப்படி இருக்கி என்று நாம இப்ப பார்க்கிறேன்டா, அங்க இது எல்லாத்தையும் நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் இருக்கி என்றெடுக்கலாமா? ஆனா ஒஸ்தாதிட பாட்டு என்ன சொல்லுது? அப்படி எடுக்கிற மாதிரி சொல்லி தருகிறது இல்லை. ஒஸ்தாதிட பாட்டு சொல்லுது எப்படி? நிறம் என்று ஒருமையில, தோற்றம் என்று ஒருமையில, பெயர் என்று ஒருமையிலன்னு சொல்லுது. ஆனா இப்ப நாம கனவுல பார்க்கக்குள்ள எப்படி பார்க்க எல்லாம் நிறங்கள் தெரியுது, தோற்றங்கள் தெரியுது, பெயர்கள் தெரியுது. அப்ப இது எல்லாம் மொத்தத்தில் நினைவுல எப்படி இருக்கி? ஒரு நிறமாகவும் ஒரு தோற்றமாகவும் ஒரு பெயராகவும் இருக்கு. இதை நினைவோட சிந்திச்ச வழங்குமா? நினைவோட சிந்திக்கிறவங்களுக்கு இந்த ஹக்கண்டா உண்மை வழியாகுமா? அது எப்படி நமக்கிட்ட அது வெளியாகுது? எப்படி வெளியாகும்? இப்ப நாம இங்க நிறங்களாகவும் தோற்றமாகவும் பெயராகவும் கண்ட அவ்வளவும் ஒரே நிறமாகவும் ஒரே தோற்றமாகவும் ஒரே பெயராகவும் ஒருமையில நமக்கு ஒரு உண்மை என்று வெளியாகுது என்றால் அது எப்படி என்று சிந்திச்சு பாருங்க. நான் எப்படி தாரைப்பதை அதுல உள்ள பாரிய நுட்பம் தான். இப்ப ஆரம்பத்தில் உள்ள ஒரு மாணவனுக்கு இதெல்லாம் நினைவுல உள்ள பதிவு தான் என்றுதான் விளக்கம் கொடுக்கலாம். அவர் அந்த இடத்துக்கு தானே கூட்டிட்டு போகலாம். அவர்கிட்ட அந்த நினைவுல உள்ள பதிவெல்லாம் ஒரே நிறமாக ஒரே தோற்றமாக ஒரே பெயராக இருக்குங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், வரமாட்டார். இப்ப அவருக்கு முதல் இருக்கிற நிறங்கள் தோற்றங்கள் பெயர்கள் எல்லாம் நினைவுல இருக்கங்கிற இடத்தை காட்டுறது தான் 2ஆம் வகுப்பு.
இப்ப நினைவுல எப்படி இருக்கென்று காட்டுறது 3ஆம் வகுப்பு. எப்படி இருக்கென்று உணர்றவன் யாரா இருப்பான்? அந்த நினைவுக்குரியவனுக்கு தானே விளங்கு எந்த நினைவுல இதெல்லாம் எப்படி இருக்கென்று. கனவு காண்றவன் தானே அந்த நினைவுக்குரியவன். இப்போ அவனுக்கு தான் விளங்கும். இந்த கனவு காண்றதுக்கு முதல் நினைவுல இருக்கிறதெல்லாம் நினைவுல எப்படி இருக்கேன்னு அவன் உணர்ந்திருப்பான். அப்படி உணர்ந்திருக்கிறவன் நிலைமைக்கு போறதுதான் ஹக்குல் யக்கீன். அவர் நேரடியாக உண்மையோட ஒன்றிக்காரு. அது ஒளி உலகு. அந்த ஒளி உலகு போனதுக்கு பிறகுதான் இந்த நிறமண்டா என்ன, இந்த தோற்றமண்டா என்ன, இந்த பெயரண்டா என்ன என்று அவர் உணர போறார். உணர்ற இடத்துக்கு வரார். இதை அது ஒரு பாட்டில் எப்படி சொல்றாங்கடா, வகுமண்ட மறுச்சியிலே வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதடான்னு சொல்றாங்க. இறை தோற்றம் விளங்காது, அறிய மாட்டாரு என்று சொல்லாம புரியாதுங்க. அந்த புரியாதுங்கிற சொல்ல வச்சு பாவிக்கக்குள்ள என்ன விளங்குதுண்டா, புரிய வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்மளோட அறிவு வர வேண்டியிருக்கு. அந்த நிறத்தையும் அந்த தோற்றத்தையும் அந்த பெயரை. இப்ப நினைவுல எப்படி இருக்கி? ஒரு நிறத்திலையும் ஒரு தோற்றத்திலையும் ஒரு பெயர்லையும் அந்த ஒரு நிறமும் அந்த ஒரு தோற்றமும் அந்த ஒரு பெயரும் அந்த நினைவுக்குரியவன் அந்த காண்போன் என்கிறவனுக்கிட்ட இருக்கிறது. அவன் தான் காட்டி தரணும் நமக்கு. ஏன்? அந்த கனவை கண்டு கொண்டிருக்கிற அந்த காண்போன் கருவை என்ன செஞ்சிருக்கான்? மறக்கல. அவன் அந்த கருவா இருக்கிறது தான் அந்த நிறமும் அந்த தோற்றமும் அந்த பெயரும். அப்ப அந்த கருவுல எத்தனை கோடா கோடி நிறங்கள் வர இருக்கோ, எத்தனை கோடா கோடி பெயர்கள் வர இருக்கோ, எத்தனை கோடா கோடி தோற்றங்கள் வர இருக்கோ, இது அத்தனை மொத்தமும் இருக்கு. மொத்தமும் இருக்கிற அந்த நிலைதான் அந்த கருவுங்கிறது. அந்த கருதான் நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கிற நான் 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 என்று இருக்கு. அதை உணர்றவருக்கு, அதை உணர்வுல எடுக்கிறவருக்கு நினைவுல நிறம் தோற்றம் பெயர் தான் நிலையாக இருக்கி என்கிற நினைவும் தரிப்பட்டு ஹக்கும் வழியாகி வகுமும் தெளிவாகும். இப்ப ஆரம்பத்தில் நாம எப்படி எடுக்க வேண்டி இருக்கண்டா, நம்மட தகமைக்கு நம்மட அறிவு பக்குவத்துக்கு நாம நிறங்களை கண்டிருக்கோம், பெயர்களை கண்டோம், தோற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது இப்படி இந்த நிறங்களும் இந்த தோற்றங்களும் இந்த பெயர்களும் கோடா கோடியாக தெரிய வந்த காரணம் நினைவுல இருக்கிற நிலையில வந்திருக்கா, மறதி ஏற்பட்டு மறந்தத்தால வந்திருக்கா? அப்போ மறந்தத்தால ஒரு நிறமாகவும் ஒரு தோற்றமாகவும் ஒரு பெயராகவும் ஒருமையில இருந்தது நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயராகவும் நமக்கு தெரிய வேண்டி வந்திருக்கா இல்லையா? மறதியால. அப்ப இப்ப நாம மறதிய நீக்கி நினைவை தேக்கி நினைவோட சிந்திக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்டா, அந்த சிந்தனை நமக்கு தெளிவாயிச்சண்டா, அந்த நிறமும் தோற்றமும் பெயரும் என்ன என்று நாம உணர்வோமா உணர மாட்டோமா? அப்படி உணர்ந்திருக்கிற நிலை ஏற்பட்டுட்டா சகி, ஒவ்வொரு நிறத்திலையும் ஒவ்வொரு பெயரிலையும் ஒவ்வொரு தோற்றத்திலையும் கோடா கோடி தனித்தனி பொருட்களாக கண்ட எல்லாம் மாகியண்டாகதா? மறதியெல்லாம் கண்டேண்டாகதா? ஆகும் தானே? ஒரு கணம் அப்படி தெரிஞ்சதுதான்.
அப்ப கனவு கண்ட நீங்க இப்ப ஒளிம்பி இருக்கிறீங்க. கனவு கண்ட நீங்க ஒளிம்பினா இப்ப என்ன எத்தனை நிறம் இருக்கு? இப்ப கனவு கண்ட நீங்க ஒளிம்பி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஏன் அப்படி நான் சொல்றேன் தெரியுமா? அப்படி ஒளிம்பி இருக்கிற நிலை தான் நீங்க உணர்ந்த நிலை. அத்தனையுமாக நான் என்று உங்களை உணர்ந்திருக்கிற அந்த நிலை தான் நினைவுங்கிறது. இதைத்தான் விழிப்பென்று சொல்றேன். அப்ப இந்த விழிச்சவருக்குத்தான் அந்த நிறமும் தோற்றமும் பெயரையும் உணர்ந்திருப்பார். அவரே நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் உணர்ந்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவர உணர்வுல அது ஒரு நிலையாகவே இருக்கு, ஒரு தத்துவமாகவே இருக்கு. அது என்ன? குணியும் குணமும் ஏகமண்டு ஏற்றுக்கொள்றதுதான் தௌஹீது என்கிற அந்த தத்துவம் இன்னைக்கு அந்த நிலையில நிலை பெறும். அப்படி நிலை பற்றி இருக்கிற நிலையில இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு எங்கேயும் கற்பனையில காட்டல. நினைவு இல்லைண்டா இப்படி ஒரு நிலையில இருக்கவே இல்லை. நாம மறைக்க வேணான்னு சொல்லிட்டார் ரஃபிக் நானா, மறைஞ்சி பேசாதங்க. இப்ப நீங்க இப்படி இருக்கிற இந்த நிலை நினைவுல இருக்கிறது நீங்க நினைவுக்கு வந்தாதான் உணர்வீங்க. இப்ப மறதியால நீங்க என்ன செய்யறீங்க? அதை உடல் என்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உடல் என்று நினைக்க நாங்க உடல் என்று நான் உடல் தான் நான் என்று உணர்றோம். அதை உணர்வென்று காண்ற நிலை, அந்த உணர்வு தன்னை உணர்ந்திருக்கிற நிலை இதுதான் என்று காண்றேன்டா. அந்த நான்ங்கிற அந்த எண்ணம் திண்மையாகி உணர்த்தி தரணும் நமக்கு. அதை அதுக்கு தியானம் செய்யணும், திக்ரு செய்யணும். இது செய்யாம வராது. இடைவிடாத ஒரு தியான பயிற்சி ஒன்று மேற்கொள்ளணும். நான் அது உணர்த்தி தரும். நீங்க இன்னும் இப்ப பார்க்கறத ஓரொரு சாமனை உணர்வீங்க. உண்மை பொருளா நீங்களே உணர்ற இடத்துக்கு வருவீங்க. இது அவன் தன்னில் தானே உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை. இது அப்பதான் உங்களுக்கு நான் அல்லாஹ்வுக்கு ஹலீஃபாவாக இருக்கேன், பிரதிநிதியாக இருக்கேன். ஹலீஃபா என்கிற காரணத்தை கண்டறிய கல்வி ஏதும் சொல்லித்தராதண்டா, கல்வி ஏதும் காட்டித்தராதண்டா. இப்ப நான் சொல்றது கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கற்பனையை தான் ஏற்படுத்தும், உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வராத வரைக்கும். இப்ப நினைவுல நீங்க ஒரு 1,00,000 பேரும் 1,00,000 நிறமும் 1,00,000 தோட்டத்திலேயே இருக்கிறீங்க. செல்லுங்களேன். ஒரே நிறமும் ஒரே தோற்றத்துல ஒரே பேர்ல அத நீங்க உணர்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்க அது உணரலாம். அது உண்மையின் உருவமா உண்மையா நீ ஏன் தோஸ்தாது அதைத்தான் சொல்றாரு. உருவங்கள் என்று செல்லல, அதுல உண்மையின் உருவம் என்று ஒருமையில சொல்றாரு. அந்த உண்மையின் உருவம் உண்மையா நீ என்று காட்டுற அந்த நான் அந்த உருவத்தை கணத்துக்கு கணம் உணர்ந்து கொண்டு இருக்கிறதால நீங்க அதை உடல்ல நினைக்கிறீங்க. அதாவது பாம்பு பாம்பு இல்லைண்டாகி இப்ப கயிறு உணர்ற இடத்துல வருதுன்னு அது எப்படியோ எடுங்களேன், உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி எடுங்களேன். ஐடிக்கு நான் பிள்ளை சரி ஒன்று செல்லையில இப்ப. ஏன்னா உங்களோட ஐடிக்கு உங்களோட அறிவை இயல்பாத்தான் விட வேண்டியிருக்கு. ஐடிக்கு தடை செய்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் கற்பனைக்கு போற மாதிரி ஒரு பேச்சும் வந்துடக்கூடாது. அதுல நாங்க ஹோன மாதிரி இருப்போம். ஏன் அப்படியான விஷயங்கள் எங்களை தடை பண்ணிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நான் சின்ன ஒரு விஷயம் உங்களை குறுக்கறுத்தாலும் தூக்கி வீசிட்டு போட்டு போகணும். அந்த அளவுக்கு துணிகரம் வேணும். அந்த அளவுக்கு விளங்கி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இப்ப நீங்க நானுங்கிற உணர்வை தன்னிலைப்படுத்தி உணர்ந்துக்கிட்டே இருந்தா
அந்த உணர்வு என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வி ஒன்று நம்மக்கிட்ட வரும்பா. அந்த கேள்வி என்ன தெரியுமா? அதுக்கு பதில் அது நீங்க யாருன்னு உங்களுக்கு உணர்த்தி தந்துக்கிட்டே இருக்கு. யாருன்னு அங்க பார்த்தா அவன் பிரதிநிதியாக எடுத்த ஹலீஃபா நான் தான் என்று சொல்லி உங்களை காட்டி தந்துக்கிட்டே இருக்கிற நிலை வெளியாகிட்டே இருக்கு. அங்க பார்த்தா ஹலீஃபாங்கிறவர் தான் அந்த அல்லாவா இருக்கிற நிலையும் அங்க என்ன செஞ்சிடும், உணரப்படும். ஏக வியாபகமா நான் இருக்கேனுங்கிற அந்த இருப்பு நிலை இன்னைக்கு அமையும். ஒரு சின்ன ஒரு இடைவெளியும் இல்லை. இப்ப கனவு இருக்கா, காட்சி இருக்கா, எல்லாம் கலைஞ்சிடும். இப்ப அந்த ஹக்கு காட்சிக்கு எட்டாது, பேச்சுக்கு தட்டாது, பேரின்ப தேனூற்றாவே இருந்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்க பேரின்பமா இருந்துக்கிட்டே இருக்கிற நிலையும் வந்தா அதில் இருந்து அங்கால இஞ்சால கலண்டுக்கிட்டு போக வர இதெல்லாம் சிந்தனை வேலை செய்யுமா ஒரு மனுஷனுக்கு? எல்லாம் ஏகமா நான் இருக்கேனுங்கிற அந்த உணர்ந்த நிலை இருப்பு நிலையை அமைஞ்சா மறுகா என்ன வேணும் அவனுக்கு? யோசிச்சு பாருங்க. அதை விட அதே நிலையில அப்படியே இப்ப நாம இருக்கமங்கிறத நான் சொல்ற கருத்து. இப்ப என்ன இன்னைக்கு நடக்க வேண்டி இருக்கேன்டா, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருன்னு சொல்ற அந்த சிந்தனை நமக்கு வேலை செய்யணும். இப்ப அந்த சிந்தனை எங்க வேலை செய்யணும்? மறதியில வேலை செய்யணுமா, நினைவுல வேலை செய்யணுமா? நினைவுல வேலை செய்யணும். நினைவுல வேலை சென்றுச்சா என்ன செய்யும்? அப்ப நமக்கிட்ட இருக்கிற நினைவுக்கு போயிருந்து நாம சிந்திக்கணும், இந்த நினைவுல இதெல்லாம் எப்படி இருக்கணும். இப்ப முன்னுக்கு தெரிகிற மரத்தை பார்த்துக்கிட்டு நினைவுல எப்படி இருக்குன்னு சிந்திக்க கூடாது. நினைவுல இருக்கிற மரத்தை பார்த்துக்கிட்டு நினைவு சிந்திக்கணும். நாம என்ன செய்யறோம்னா முன்னிலையிலையும் படற்கையிலையும் இருக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நினைவுல எப்படி இருக்குன்னு சிந்திக்கும். ஒஸ்தாது சொன்னது நமக்கு நுட்பம் பிடிபடலை. ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க? நினைவோடு சிந்தித்து பாருண்டா என்ன அர்த்தம்? நினைவுல இருந்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு சிந்திக்கன்னு சொல்லல. நினைவோடா அந்த நினைவோடையே இருந்தா எங்க சிந்தனை வேலை செய்யும்? எங்க வேலை செய்யும் சாயி? அப்ப நினைவாகவே அந்த சிந்தனை தொழில்படும். அப்ப அந்த நினைவாக அந்த சிந்தனை தொழில் பட்டுச்சென்றா அது என்ன செய்யும்னா நினைவுல இதெல்லாம் எப்படி இருக்கண்டு நமக்கு காட்டித்தாரதுதான் மறந்த அறிவு திரும்ப வரும் என்று சொல்றது. அந்த அறிவை நாம மறந்து போயிருக்கோம். அதுதான் இந்த 100ங்கிற அறிவு. அதை எப்படி சொல்றாங்க? குவளையம் யாவும் மல்லுகராக அமையும்ங்காங்க ஒரு பாட்டுல. அகிலம் அமைந்திடும் மனிதா, அகிலம் அகிலமே 100 என்று அமைந்திடும் மனிதா, அகிலமே 100 என்று அமைந்திடும் மனிதா என்றா இதுல ஒரு நுட்பம் இருக்கி. மனிதா அப்படியே இருக்க அகிலம் 100ஆக அமைகிறேன் அர்த்தம் இல்லை. அந்த மனிதன் தான் அந்த அகிலம்ங்கிற 100ஆக அமைஞ்சிருக்கான். அவன் பிரதிநிதி. இப்ப மனித ஒருத்தன் இருக்கான், அவன் அகிலம் 100ஆக அமைஞ்சிருக்கிறத உணர்ந்துகிட்டு இருக்கான் என்கிறதெல்லாம் திரிபுடி உணர்வோடு யோசிக்கிற விஷயம். இப்ப அந்த மனிதன் தான் அகிலம் 100ஆக அமைந்திருக்கிறவன். அவன்தான் அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ந்த உணர்வுக்குரியவன். அல்லாஹ் தன்னண்டு நான் என்று உணர்ந்த அவனைத்தான். இன்னைக்கு மனிதனைத்தான் நீங்க உணர்ந்தான் என்று எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அவனைத்தான் எடுத்தான் என்றாலும் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. அது நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் நான் அப்படியே இப்ப நீங்களாம் அப்படியே இருக்கிறீங்க என்று விளங்கப்படுத்துங்க. அப்ப களிமா அந்த கொள்கை எங்க கொண்டு போகுது, நம்மள எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும், கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா என்று அது கேட்ட கேள்விக்கு பதில் விளங்குதா? இப்ப எய்டி கொண்டு போகுதுண்டு
அப்ப இப்ப நினைவுல இன்ன இருக்கிறதெல்லாம் என்னையா இருக்கி? நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் இருக்கா, நிறம் தோற்றம் பெயராக இருக்கா. இந்த நுட்பத்தை மறந்துடக்கூடாது. இந்த மறந்து போய் நீங்க சிந்திச்சிங்களா நினைவுல போய் இந்த நிலையாக இருக்கிற இடம் பிடிபடாது. நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப நினைவுல போய் இப்ப நீங்க மறதியில காண்றீங்க, நிறங்களை காண்றீங்க, தோற்றங்களை காண்றீங்க, பெயர்களை காண்றீங்க. இது எல்லாத்தையும் நினைவுல போய் எப்படி இருக்கென்று சிந்திக்கக்குள்ள இது நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் என்னுடைய சிந்தனைக்கு தென்படணும், எனக்கு தென்படணும் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு சிந்திச்சிங்களா, நீங்க இன்னும் என்ன செய்யல? மறதி நீங்கல, மறதி நீக்கப்படலை. அப்ப இப்ப எதோட சிந்திக்கலாமே? மறதியோட சிந்திக்கும். அப்ப நினைவோட போயிருந்து நினைவோட இருந்து சிந்திக்கிறவர்கிட்ட நிறம் தோற்றம் பெயர் நிலையா இருக்கிறது தென்படணுமெண்டா, நிலையா இருக்கிற அந்த ஹக்கு வெளியாகணுமெண்டா, ஐனைக்கு அவரு ஒரு நிறம் என்றும் ஒரு தோற்றம் என்றும் ஒரு பெயர் என்றும் குறிப்பிட்டது எதை? அந்த தோற்றம் எது, அந்த பெயர் எது என்று சொல்லி, அந்த நிறம் எது என்று சொல்லி அவர் சிந்தனையில பிடிக்கணும். அந்த உணர்வு அவருக்கு பிடிச்சு கொடுக்கணும். அது பிடிபட்டுட்டா அண்ணன் ஒரு நிலைப்பட்டு தியான நிலை சரியாயிட்டு. இப்ப என்ன செய்யும்? அடுத்த நிமிஷம் காட்சி நிலை வரும். யாரை காணுவாரு? காண்போன் காட்சி அவரையே காண்பாரு. இப்ப அவரு நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் இருக்கிறதா காணுவாரா? அப்படி நாம நம்மளை காண்றோமா? அப்ப கனவு கண்டுகிட்டு இருக்கிறவர் அப்படித்தானே இருக்கிறீங்க. இது பிடிபடுவது இல்லையா? கனவுல இருக்கிறவர்கிட்ட நினைவுல இருக்கிறவராக தெரிய வேண்டி வரப்போகுது யாரு? கனவுல இருக்காரு, அவரு மறதியில இருக்காரு. அப்படி மறதியில இருக்கிறவரு நினைவுக்கு வராரு, வந்து சிந்திக்காரு நினைவோட இருந்து. அப்படி நினைவோட இருந்து சிந்திக்கக்குள்ள அந்த நினைவுல இருக்கிறதாக அவருக்கு உணர்த்தப்பட போவது, உணரப்போவது யாரு? அவர்தான். அப்ப அவர் அங்க பல நிறங்களாகவும் பல தோற்றமாகவும் பல பேராகவும் இருக்காரு. அப்படி இல்லை. அப்ப அது என்ன நிறம், அது என்ன தோற்றம், அது என்ன பெயர் என்று அவர் உணர வேண்டியிருக்க. இன்னைக்கு அதை உணர்றீங்க. இப்ப நான் செல்லக்குள்ள நீங்க உணர்றீங்க, நம்புறீங்க இல்ல, அதுதான் சரியல்ல. இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், நீங்க சரியா எடுக்கிறீங்க, உங்களோட அறிவு காட்டி தருது, அதுதான் என்ன நம்புறீங்க இல்ல. இப்ப நம்பிக்கைப்படுத்துறதுக்கு தான் நான் ஒரு வருஷத்துக்கு உறவாட்டம் நடத்த வேண்டியிருக்கேன். ஏன்? அது உங்களோட அனுபவத்தில் இருக்கு. நான் கற்பனையிலேயே சொல்லிட்டு இருக்கேன் விளக்கம். இப்ப நீங்க கனவுல இருக்கிறீங்க, இப்ப வைங்க இந்த கனவை காண்ற யாரு? யாரு சகி? கனவு காண்றது கனவுல இருக்க நான் தானே கனவு காண்றது. அப்ப கனவை காண்ற நிலையில நீங்க பல நிறமாகவும் பல தோற்றமாகவும் பல பெயராகவும் இருக்கா இல்லையாவது? நீங்க நினைவுல இருக்கிறீங்களா? உங்களோட நினைவுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப நீங்க உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக இப்ப நினைவோட இருக்கிறீங்க, என்ன இருக்கிறத எடுங்களேன். இப்ப என்ன நினைவோட இருக்கிறதாக இப்ப என்ன இருக்கிற நிலையை எடுங்க, இன்னும் கொஞ்சம் பிடிச்சு தரதுக்காக. இருக்கிற உங்களுக்கிட்ட இப்ப கனவுல வார பல நிறங்களும் பல தோற்றங்களும் பல பெயரும் உங்களுக்கிட்ட இப்ப எப்படி இருக்கு? பல நிறங்களாகவும் பல தோற்றங்களாகவும் பல பெயராகவும் இருக்கா? இப்ப இல்ல. இப்ப மொத்தத்தில் நான் இருக்கா உணர்வாகவே இருக்கு.
அது நீங்க உங்களை நான் என்று உணர்ந்த நிலையில அப்படியே எல்லாம் இருக்கா இல்லையா? அங்க வேறு வேறையா ஒவ்வொரு தனித்தனி நிறமும், ஒவ்வொரு தனித்தனி பேரும், ஒவ்வொரு தனித்தனி தோற்றமும் இப்ப உங்களை விளங்குதா உங்களுக்கு? அப்படி நீங்க அந்த நான் உணருதா? அப்ப இப்ப நீங்க நான் என்று உங்களை உணர்ந்து இருக்கிற இந்த நிலை நினைவென்று எடுங்களை விளங்குறதுக்கா? இப்ப நினைவுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிறம் தோற்றம் பெயர் அன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார். கனவுல இருக்கிறவர் நான் நினைவுல எப்படி இருந்தேன் என்று சொல்லி சிந்திச்சாரண்டா, சிந்தனைக்கு எடுத்தாரண்டா, இன்னும் இப்படித்தான் இருந்தேன்டா அவர் உணர மாட்டாரா? இப்ப நான் உங்களை எங்கேயாவது கற்பனைக்கா கூட்டிட்டு போறேன், அப்படி உணர்ற அவனை நான் தானே அது என்ன நான் எப்படி கற்பனை பண்றேன் கடவுளன்னு பண்ணலாமா? ஒரு வேறையா ஒரு நான் இருக்கின்ற எடுக்கலாமா? நான் தானே அது. அப்படி நினைவுல இருந்த நான் கனவுல எப்படி வெளியாகியிருக்கேன், கனவுல எப்படி வெளிப்பட்டிருக்கேன், கனவுல எப்படி வெளிப்படுத்தியிருக்கேன், அறிவுல எப்படி வெளியாகியிருக்கி? பல நிறங்களாகவும் பல தோற்றங்களாகவும் பல பெயர்களாகவும் தானே வெளியாகிருக்கு. அப்படி வெளியானது எது? எனக்கிட்ட என்ன, எனக்கிட்ட இருந்த எது வெளியாயிடுச்சு? நான் வெளியானனா நான் உணர்ந்த எல்லாம் வெளியாயிடுச்சா? அப்படி உணர்ந்து இருக்கிறது தானே இப்ப நான், அதுதான் வெளியாயிடுச்சு. அப்ப அங்க போய் நின்று நிறங்களையும் தோற்றங்களையும் பெயர்களையும் பார்த்த உடனே என்ன மறந்துட்டேன். நான் மறந்து நானும் ஒரு நிறமா, நானும் ஒரு தோற்றமா, நானும் ஒரு பெயரா, என்ன ஒரு தனிப்பொருளா கற்பனை பண்ற இடத்துக்கு வந்துட்டேன். புடி பட்டிச்செண்டா பிடிச்சதுதான் இது. மரம் உங்களை தூக்கி கொண்டு போய் நிற்பாட்டும். இதுல உள்ள நுட்பங்க உடலை அந்த கணத்திலே மறந்துடுவீங்க. நினைவுல இந்த நிலையெல்லாம் சிந்தனைக்கு தொழில்பட ஆரம்பிக்கிட்டு இந்த பேச்சை இன்னும் 2-3 தடவை கேளுங்க. நீங்க இதுல நிறைய கேள்வி எழுமிருக்கு, இதுல நிறைய மறைச்சும் பேசியிருக்கேன் ரபிக். நாளைக்கு எடுப்போம். ஆனா நிலையா இருக்கிற நிலை கனவு காண்றவர்கிட்ட அவரு தன்னிலை இருக்கிற நிலையை தவிர இன்னொரு நிலை ஒன்று இருக்குமா? அவரு தானாக தன்னிலே இருக்கிற அந்த நிலையை தவிர வேறொரு ஆளும் வேறொன்றாகவும் அவர்கிட்ட ஒரு இடிப்புல யாராவது ஒரு ஆள் இருக்குமா? இருக்கிறதுக்கு அங்க இடமும் காலமும் வேறையா இருக்கா? இல்லவே இல்லை. இப்ப நீங்க இருக்கிற உங்களை கட்டுண்ட பொருளாக நீங்க நினைக்கிறதால இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க இப்ப கனவுல இருக்கிறீங்க. ஆனா கனவுல இருக்கிற அதே நேரத்துல நினைவுல இருக்கிற நிலையும் உங்களோட இப்ப நிலைச்சிருக்கி. ஏனென்றா இந்த உலகத்தில இந்த கனவுல, இந்த உலகம் நீண்டதோர் கனவுண்டு ஒஸ்தாது சொல்ற இந்த இடத்துல ஒன்றை ஒன்று தடப்படுத்தாம நிலைச்சி இருக்கிறதாலாம் நாம உடல் ஒன்று இருக்கி நிஜமா இருக்கின்ற நம்புற ஒரு மனோநிலைக்கும் ஒரு எண்ணத்துக்கும் அதை உணர்ற இடத்துக்கும் வந்திருக்கோம். இல்லாட்டி வந்திருக்க மாட்டோம். ஆனா இதுல நினைவும் இருக்கு. அப்படி அந்த நினைவு தான் உங்களை இப்ப கலையாம வச்சுக்கிட்டு இருக்கி. எப்ப அந்த நினைவு விடுபடுமோ, நினைவு துண்டிக்கப்படுமோ, அந்த நினைவு மறதியாகுதோ அப்ப கலைஞ்சிடும். மரம் வீட்டை வச்சிருக்கலாம், நாத்தம் எடுத்துடும். கொண்டு போய் உடனே என்ன செய்யணும்? உடனே எடுங்கன்னு எல்லாரும் நின்று சத்தம் போடுவார். இதுக்கு வருஷக்கணக்காக வீட்டை இருந்த இதுக்கு திண்டு குடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்காவது வச்சிருப்பாளா? என்ன சாப்பிட்டானா? அப்ப இவ்வளவு நாளும் அந்த வீட்டை இருந்து அந்த சாப்பிட்டது, பார்த்தது, திண்டது, குடிச்சதெல்லாம் ஏக வியாபகமா நான் என்று இருந்த அந்த இருப்புவா அதுதானே உணர்ந்துச்சு. அதுல நினைவுல இருந்தத அது தன்னிலையில உணர்ந்து இருந்ததால அப்படியே இருந்தோம்.
எப்போ அது அந்த நினைவு அந்த நாங்கள் அவரோட தவணை காலத்தை தடை பண்ணி வைக்கோமோ அப்போ தூக்குங்க டக்குன்னு மையத்தை. அப்போ இப்போ நினைவு நம்மள தனிய ஒரு ஆளா நிலைக்க வச்சு காட்டிகிட்டு இருக்குவா, நம்மக்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிற மட்டுமா, அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்குவா. நேற்று சகி அதை நாம் விளங்கப்படுத்தினம்பா. அப்போ அப்படி காட்டிகிட்டு இருக்கேன்டா, அப்படி அது கண்டுகிட்டு இருக்கேன்டா, மிச்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளை. எப்போ இவர் உணர்வார், எப்போ குடிப்பார், எப்போ இந்த நிலைக்கு வருவார் ரெண்டு அது ஒவ்வொரு கணமும் நம்மளை என்ன செய்யுது, நம்மளை சூழ்ந்த வண்ணம். நமக்கிட்ட கூட ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த உணர்வு உணர்த்தப்பட்டு உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையா இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட நாம என்ன செய்கிறோம்டா, உண்டு உடுத்து உறங்கி விழிச்சு அந்த உண்மையை உணராமல் வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாம் என்ன செய்யணும், உண்டு உடுத்து உறங்கி விழிக்கணும், அதை விடக்கூடாது. ஆனால் உணர்ந்துக்கிட்டு செய்யணும், இறைவனுக்காக மாறணும். அதெல்லாம் இறைவன் என்ன செய்கிறான், இறைவனுக்கிட்ட அது எப்படி இருக்கு, அவன் நிலையில் அது எப்படி வரும். அப்போ நினைவுல நிலையா இருக்கிறது என்னங்கிறது நம்மளோட அறிவுக்கு பிடிபட்டுரும். நான் நிலையா நான் அறிவுல இருக்கேன், அந்த நினைவுல நான் நிலையா இருக்கேன்னுங்கிறது எனக்கு உணரப்பட்டுரும், நான் உணர்ந்துருவேன். இப்போ என்ன, மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால் மரணத்தின் அச்சம் தோணாது. தோணாதுன்னா மௌத்தா போறேன்ன பயம் இல்லை. நான் எப்படி மௌத்தாகிறேன், நானே சொன்னேன் மௌத்தாவுமா, மரணிக்கிற சாமனாது இந்த நான் அதை சொன்னேன். இப்போ உடனே அனசாமி சென்னேன் எடுத்துருவானு கொஞ்சம் பேர் இருக்கானு, இன்னும் கொள்கையை பிடிபடாத மடையனு, அவனுங்களுக்கு சேர்த்து பேச வேண்டியிருக்கிறான். இல்லாட்டினா அவனுங்களை எடுக்க தேவையில்லை, எனக்கு அவசியமும் இல்லை, அவனை பற்றிய கவலையும் இல்லை எனக்கு. ஏண்டா திரைகளில் உள்ள உள்ளத்தில் உதிப்பதெல்லாம் மௌட்டீகமா, ஒரு மௌட்டீகமாக தான் யோசிப்பாங்க அவங்க. திரைகள் அற்ற உள்ளத்தில் தெரிவதெல்லாம் தெய்வீகம். அப்போ முதல் திரை நீங்கினா அவர் முதல் யாரை தெரிஞ்சுக்குவாரண்டா, தன்னைத்தான் தெரிஞ்சுக்குவார். மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா, உன் மறிச்சியே மறைக்கும் திரையாகுமங்க. அப்போ என்ன நான் உணர்றதுக்கு எனக்கு தடையா இருக்கிறது, என்னக்கிட்ட இருக்கிற மறிச்சி அறிவு தான், இந்த மறதி தான். இந்த மறதி என்கிற ஒரு அறிவொண்டு குடி கொண்டு இருக்கி, அதை நீக்கிக்க எனக்கு தெரியுதில்லை. அதை நீக்கிட்டேன்னா நான் நினைவுல நிலையா இருக்கிறது எனக்கு ஹக்கு வழியாயிடும், வகும தெளிவாயிடும். இப்ப சபல புத்தி இருக்காது. இப்ப நினைவுல எப்படி இருக்கண்டு சொல்லி சகிக்கு ஓரளவு பிடிபட்டுச்சா, என்னடா இது தன்னிலையில நான் உணர வேண்டிய உண்டு. இப்ப நான் அந்த ஒரு நிறத்தையும் அந்த ஒரு தோற்றத்தையும் அந்த ஒரு பேரையும் உங்களுக்கு காட்ட இயலாம். அது காட்டுற மாதிரி இல்லை, ஏனென்றா அது காட்சிக்கோ பேச்சுக்கோ எட்டாது. இப்ப அதுதான் பல நிறமாகவும் பல தோற்றமாகவும் பல பெயராகவும் விபரமா இருக்கிப்பேன். இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று ஒஸ்தாது சொல்றாது. அதுதான் அந்த அஸ்மா தான், அதுதான் இப்ப நமக்கு தெரிகிறதெல்லாம். அந்த ஒரு நிறமா ஒரு தோற்றமா ஒரு பெயரா இருக்கிறது தான் நமக்கு நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் தெரியுது. அப்படி தெரிய வேண்டி வந்ததுக்கு காரணம் என்ன, எந்த நிலைய எந்த நினைவை இல்லாட்டி நினைவுல இருக்கிறத நல்ல விளைவிக்கங்க. நான் மறந்ததுதான், மறந்ததால நான் நிறமாகவும் நிறங்களாகவும்
தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் எனக்கு தெரிஞ்சிட்றீங்க. இதை நான் உணர்றேன் இல்லை. ஏன் உணர்றேன் இல்லை? அன்னைக்கு என்ன மறந்துட்டேனே, நான் தான் இதென்று சொல்லி இப்படி தெரிகிறது நான் என்று மறந்துட்டேன். நிறங்களை, தோற்றங்களை, பெயர்களை உணர முடியும். அது மறதியாலே ஏற்படுறீங்க. இது இப்ப இதுக்கு அங்கால நாம போறேன்டா, நாம ஒரு அந்த மறைப்பவனுங்கிற ஒரு திரையை நீக்கி போட்டு தான் போகணும். இதை கொஞ்சம் முறாகப்பா செஞ்சு ஒரு நாளைக்கு இதுல பயணிப்போமே சார். இதை கொஞ்சம் முராக்கபா பண்ணி இதில் ஒரு தெளிவை லேசாக பிடிச்சிக்கிட்டீங்களா அடுத்த கட்டத்தை லேசாக பிடிக்கலாம், முழங்கலாம். இல்லாமல் கஷ்டம். பிடிக்கலாண்டு இல்லை. இப்போ நினைவில் எப்படி சிந்திக்கிற, என்னத்தை சிந்திக்கிற, நினைவில் என்ன சிந்தனை இருக்கிங்கிறதெல்லாம் பிடிபடணும் முதலாவது நமக்கு. நான் என்ன நாம் வளமையாக மறதியில் இருந்து, மறதியோடு இருந்து, மறதியால் ஏற்பட்ட அறிவுக்குள்ளே இருந்து சிந்திச்சு பழகின ஆக்கள் நமக்கிட்ட அப்படி ஒரு பழக்க வழக்கம் தான் இருக்கு. இந்த பழக்க வழக்கத்தில் இருந்து நீங்கி நினைவுல எப்படி இருக்கென்று நாம் சிந்திக்கிற இடத்துக்கு போகிறேன்னா கொஞ்சம் என்ன செய்யணும், நினைவை தனிமைப்படுத்தணும். தனியாக அந்த நினைவுக்குள்ளேயே இந்த அறிவு போய் நின்று சிந்திக்கிற இடத்துக்கு வரணும். ஏனென்றா நினைவு என்கிறது நம்மக்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தையால விட்டுருவோம். நாம விடாம இருக்கிறவங்க லேசா பிடிப்பாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தால விட்டு போட்டு இந்த சூத்தால குசு போறதும் தெரியாம படுக்கிறேன் சொல்றாளே, அவளுக்கு வராது, அவளுக்கு பிடிபடாது. ஏனென்றா அந்த நினைவுல அந்த நிறமும் தோற்றமும் பேரும் எப்படி இருக்கண்டு நினைவுக்கு கொண்டாற, நினைவு அந்த சிந்தனையை கெடுக்கிற, நினைவு அந்த உணர்ற நிலையை பெற்றுக்கொள்ற நிலவாரேண்டா இறந்து பிறக்காமல் இசைந்து வராது. பிடிச்சா சரி, சாஹிப் நடக்கி நீ இருக்கலாம். சாஹிப் நானா போதும் நிப்பாட்டுங்க. அந்த ஒரு நிறம், ஒரு தோற்றம், ஒரு அந்த நிறங்கள் பன்மை இல்லாம அந்த ஒன்றை சொல்லி அதை அங்கேயே ஒன்று பிரிச்சுட்டு சொல்லக்கூடாது. ஒரே நிறம், ஒரே தோற்றம், ஒரே பொருள். ஓ, அத தனிய தனிய பிரி நிறம் தோற்றம் பெயர் அன்று என்று அதை நிலையான பொருள் என்று ஒஸ்தாது காட்டுற அந்த நிறமும் அந்த தோற்றமும் அந்த பெயரும் கட்டுண்ட நிலை என்று எடுக்கல. அது நாம ஒரு வரைவிலக்கணத்தில் அமையாது. இப்ப உதாரணத்துக்கு கட்டுண்ட நிலை என்கிறதுக்கு ரெண்டு அடிப்படையை சிந்திக்கணும். நாம ஒன்று நம்முட புலன்களுக்கு அமைப்பா ஒன்று கட்டுண்டிருக்கிறத நாம் அறிகிறோம். இன்னொன்று நம்முட புலன்களை மீறி கட்டுண்டிருக்கிற ஒரு நிலையும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மண்ணை எடுப்போமே, இல்லாட்டி ஒரு அணுவை எடுப்போம். அணுவை 1000 1,00,000 நாம உடைச்சோம்டா நமக்கு தெரிஞ்ச அணு இல்லைண்டாயிடுமா, இருக்கண்டு வருமா? அறிவு என்ன முடிவு சொல்லு? ஏனண்டா நமக்கு தெரிஞ்சது நம்முட புலனுக்கு ஏற்ப தெரிஞ்சது இது இல்லாமாயிட்டுதான் முடிவெடுக்கலாமே, அல்லாமல் அது இல்லாமாயிட்டு முடிவெடுக்கலாம். இப்ப நம்மட கட்டுண்ட புலனுக்கு தெரிஞ்சது இல்லாமாயிட்டு இப்ப, ஏனண்டா அதுக்கு தெரிகிற அளவுல இல்லை இப்ப. ஆனா அந்த தெரிஞ்சது இருக்கண்டு தான் அறிவு சொல்லும். அப்ப அப்படியே போய் போய் பிரிச்சு பிரிச்சு ஒரு கோடியா பிரிச்சாலும் இருக்கண்டு தான் அறிவு செல்லும், இல்லை என்று செல்லாது. அந்த நிறத்தையும் அந்த தோற்றத்தையும் அந்த பேரும் தான் தன்னை அறியணும் என்று நாடிச்சு. இன்ன பொருள் என்று இல்லாம, இன்ன பெயர் இன்ன பொருள் என்று இல்லாம ஒரு காலம் செல்லவில்லையா மனிதனுக்கு என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல மனிதன் எப்படி இருந்திருக்கான்?
உருவா இருந்திருக்கானா கருவா இருந்திருக்கானா? கருவா இருக்கிற அந்த கருவுல வர வேண்டிய அத்தனை உருவம் இருந்துச்சா, உருவங்கள் இருந்துச்சா? அங்க உருவம் இருந்துச்சு. அது என்ன உருவம்னு அவனுக்கே தெரியாது. அதான் மறை பொக்கிஷமாக இருந்தது. அதான் கேட்டீங்க, இன்னும் போகலாம். கேள்வி கேட்டா தனி இப்ப நினைவுல வரக்குள்ள அப்ப நிறம் தனித்தனியே நமக்கு அது நினைவுல எடுத்து பார்க்க வேண்டியது. தனி நிறமா தனி தோற்றமா நம்ம நினைவுல எடுத்து இப்ப சின்ன ஒரு உதாரணம் மட்டும் தாரேன், சரியா? நாம இதோட நான் ரெக்கார்டை கொஞ்சம் பண்றேன்னா கேட்கறதுக்காக, சரியா? ரெக்கார்டுக்கு இது நமக்கு சரி வர, எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டார். நசார் நானா, அஸ்ஸலாமு அலைக்கும்.